நான் கோழிக்கடை கோவிந்தம் பேசுறேன். உனக்கு என்ன பிரச்சனைடா சொல்லு என்னட்டு. நாங்க கோழிக்கடைக்காரர் எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம். நீ கதைச்சது சட்டப்படிமா வாஞ்சிருமாமோ. உனக்கு தான் எந்த சப்போர்ட். கோழிக்கடைக்காரர்கள் எல்லாரும் இருக்கோம். உனக்கா என்னவும்டா நாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவோம். இப்ப பட்டத்தாலதான் நிறைய பிரச்சனை நடக்குது. அந்த வடக்குல ஒருவன் பட்டத்துல குடிச்சிட்டு தொங்கி எங்கேயோ பறந்தான். பட்டதாரிகள் கொஞ்சம் பேர் அந்த தேர்தல் பட்டத்தை வாங்க மறுத்ததால அது ஒரு பிரச்சனை. இப்ப ஒரு பிரச்சனை, நம்ம சிமாக்கி சாராட பட்டத்தை கிழிக்க போட்டானா. அந்த பட்டம் எப்படி கிழிக்கிறது எங்கும் தெரியாம தான் இப்ப பிரச்சனை போய் கொண்டிருக்கு. ஆறு சிமாக்கு, ஆறு சாராட உம்மா என்ன கதைச்ச வாங்க ஆரம்பம் முதல் பார்க்கலாம். இந்தாங்க சாராட உம்மா அந்த பட்டத்தை பத்தி என்ன கதைச்சிருக்கா கேளுங்க கொஞ்சம். பேரண்ட்ஸ் குரூப்ல இருக்கிறார்கள். யாரு சிமாக்கிட அம்மா? சிமாக்கிட அம்மா யாரு? சிமாக்கிட வாப்பா யாரு? எங்கட ஷஹராங்கிற புள்ள பட்டம் கட்டி எடுத்துக்கிட்டு போனதுக்கு பாத்திரிக்கை பிச்சுட்டு கொடுத்துருக்காரு. சிமாக்கிட வாப்பா தான் சஹராக்கு ஒரு பட்டம் கட்டி கொண்டாந்து நாளைக்கு கொடுங்க. இது சஹரோட அம்மா சொல்றேன், டீச்சர்ட்டையும் சொல்லியிருக்கேன். பாத்ரூம் போயிட்டு வாரது கடையில பிள்ளோட பட்டத்தை பிச்சு எரிஞ்சி ஈக்கி துண்டு துண்டு ஆக்கி கொடுத்துருக்கான். துண்டக்கார பொடிய. யார அந்த சிமாக்கு? அவ்வளவு தெரிச்ச உள்ளே இருக்கிற யார் அந்த சிமாக்கு? அம்மா வாப்பா வந்து நாளைக்கு பேசுறானே யார் அந்த சிமாக்கு? பட்டம் கட்ட பாரு கஷ்டம் தெரியுமா? படிக்கிறதுக்கு இடையில பட்டத்தை பிச்சான நாளைக்கு படிப்புக்கு என்ன செய்தியா அவரு? யார் அந்த தெரிச்ச உள்ள சிமாக்கு? அம்மா வாப்பா வந்து பேசுறானே டீச்சர்ஸ் மாறிட்டு எங்களுக்கு வந்து பேசுறதுக்கு எல்லாரும் வந்து 2 பிள்ளைகளுக்கு பட்டத்தை கட்டி கொடுக்குறானே துண்டக்கார பிள்ளை. வாப்பா சாரோட உமாக்கு என்ன ஹேச்சிருக்கேன் வாருங்க, அதையும் கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. சிமாக்கோட வாப்பா பேசுறேன். ஓ நீங்க கதைக்கிற ரோங்கோன கதை சரியானே. குழுப்புல ஒழுங்கா கதைக்கு பழகுங்க. முதல் சின்ன பிள்ளைக்கு தெரிச்ச புள்ளு கேட்கிறேன்டா. உங்களோட புள்ள என்ன தெரிக்கா பிள்ளையா? எங்கட மல்ல மட்டும் தெரிச்ச பிள்ளையா? என்ன பிரச்சனை இன்னைக்கு டீச்சர் கதைக்கணும் அது. ஓ எங்கட புள்ள எங்க புள்ள பிரச்சனைடா நீங்க டீச்சர்கிட்டயோ இல்ல பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். தெரிச்ச புள்ள தெரிக்கா புள்ளண்டு இனி இதுல போட போறோம். இப்ப உங்களோட குரூப்ல உங்களுக்கு விருப்பம் உண்டா நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதுக்குரிய நடவடிக்கை டீச்சர் எடுக்கட்டும், நாங்க போய் பேஸ் பண்ணுவோம் அதை சரியானே. இனி இந்த தெரிஞ்ச கதையெல்லாம் இந்த இதுல போட போற குரூப்ல நீங்க எங்க பிள்ளைய பத்தி. எங்க பிள்ளை தெரிச்சுன்னா உங்களோட பிள்ளை என்ன தெரிக்கா பிள்ளையா? 2 பேர் உரையாடல் பிள்ளையும் பூந்த நம்மட கோழிக்கடை மன்சூர் மாமா என்ன கதைச்சிருக்கேன் நீங்க ஒருக்கா காது கொடுத்து நல்லா கேட்டு பாருங்க. அவருக்கு தான் இந்த சப்போர்ட், அவரையும் கேளுங்க. பிள்ளை நான் கோழிக்கடை மன்சூர். இந்த உங்களோட வீட்டு பிரச்சனை காசு பிரச்சனை இந்த இதெல்லாம் இந்த குரூப்ல போட்டுக்கு மெனக்கெடுத்தப்படா. நாங்கள் 1000 பிரச்சனை இல்லை 1000 தொழில் இருந்தாங்க. இந்த ஓத்து நீக்கு மெசேஜ் வந்தா இது இப்போ உங்களோட பேசுகிற பிரச்சனை நீங்கள் கோல் அடிச்சு பார்த்துக்கோ. இந்த குரூப்பில் போட்டு நங்குன்னு இந்த ஓத்தை பெட்டி சாச்சி மறங்குது. உங்களால் உங்களோட பிரச்சனை எல்லாம் இங்கே வைக்கப்படாது. பெரும்போட வருவேன் நான் ஆல்மினி ஸ்கூலுக்கு. நான் ரொம்ப மோசமாக நான் ரொம்ப கெட்ட ராஸ்கோல் நான் சொல்லிட்டேன். இந்த காசி ஆக்கிற சைஸுகளுக்கு இனிமேல் இந்த குரூப்பு இந்த அம்மாவுக்கு பேரண்ட்ஸ் மாதிரி வேலையை பார்க்கணும். டீச்சர் மெசேஜ் தவிர இந்த குரூப்பில் வருமாண்டா ஆல்மினி ஸ்கூலுக்கு அனுப்பேன். நான் அடுத்தாண்டைக்கு ஓத்த மெசேஜ் போடுறார் என்னரமும் நக்குன்னு அம்மாடை தூத்து. இந்த உரையாடலுக்குள்ள இந்த வாட்ஸ்அப் குரூப்பை திறந்து வச்சுட்டு அந்த பொடிச்சு டீச்சர் வட்ட பாடு டீச்சர் என்ன பேசுறாவன்னு ஒருக்கா இன்னும் அதையும் ஒருக்கா கேட்டுட்டு வாங்கல. நான் முதல்ல எப்ப பட்டம் கொண்டு வர சொன்னேன், எனக்கு வைங்கன்னு சொன்னேன். அதை நீங்க ஒழுங்கா பண்ணல கேலஸா இருந்து கொடுத்து அனுப்பினதால வந்த விளைவு. இது பிள்ளைய முழுதா யார கொடுத்து அனுப்பின உங்களோட தானே பிள்ளை. இப்போ நானும் போகிறல கொண்டாந்து மல்லு அடிக்கட்டும், பிள்ளைகள் பட்டத்தை கொண்டாந்து பிச்சு மல்லு அம்மா பாப்பாவுமே மல்லு கட்டட்டும், மெசேஜ் போடணும். நான் லீவ் எடுத்தேன், என்னால் ஏலாத்தெல்லாம் போகல. எல்லா வேலையும் செய்து வச்சு நான் காலையில் எழுப்பினேன். எல்லாம் போகல, லீவு போட்டேன். நான் போயிருந்தாலும் எனக்கு செஞ்சு கொள்ளலாம். பிள்ளைகள் படிப்பிக்கலாம். கரையில் குந்திக்கிறிக்கா நான் போகிறேன். போய் பிள்ளைகள் படிப்பிக்கணும். அதுக்கான லீவ் போடலை. நீங்கள் லீவ் போட்டது பிள்ளை டீச்சர், நீ போகாமல் விட்டது பிள்ளை டீச்சர். டீச்சர் தான் பட்டத்தை நை கொடுக்கணும். என்ன கதைகள் எனக்கு என்ன விளங்கு இல்லை. நீங்க சுய சிந்தனையோட இருந்து கதைச்சிருக்கீங்களா, சுய சிந்தனை இல்லாம கதைக்கீங்களா ஒன்றும் தெரியல. முதல்ல எல்லாம் ஒரே வயசு பிள்ளைகள், அதுக்கேற்ற செயற்பாடும் இல்லாம இருக்கும். அன்றைக்கு சிமாக்கு ஒரு பொருளோட பட்டத்தை பிச்சவன், நாளைக்கு அதே சிமாக்கு அந்த பிள்ளைக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ண பண்ணுவான். இன்னைக்கு சண்டை பிடிக்குங்க, நாளைக்கு ஒத்துமையாகும்.
இன்றைக்கு 2 பேரண்ட்ஸ் கோலத்துக்கு மல் அடிக்கிங்கம்மா அவ்வளோ கோல் இருக்கீங்க டீச்சர் அந்த புள்ளியோட இந்த புள்ளியை சேர்க்க வேணாம் அந்த புள்ளியை சேர்க்க வேணாம் அப்படி இப்படின்னு காய்க்கிங்க மரம் அங்கே பார்த்தா பக்கத்தில் அடுத்த 2 நாளையெல்லாம் புள்ள பக்கத்தில் ஒத்துமையா அவன் இல்லாமல் இவன் இல்லை இல்லாமல் ஒத்துமையா இருக்கானு அதான் குழந்தை ஜாதிகள் அதில் கள்ள மனம் தெரியா அதுக்கு அவடத்தை என்ன செய்யுதோ அது மாதிரி செஞ்சு போகும் நாளைக்கு அது மறந்துடும் அதுக்கு நீங்கள் பாரதூரமாக்கி அதை பெருசாக்கி என்னென்ன பிரச்சனை உண்டு இவ்வளோ போகும் எனக்கு தெரியா பார்த்துக்கோங்க நீங்கள் நான் செய்த போல அந்த அட்மினை நான் மட்டும் வச்சுட்டு அல்லது அட்மின் தலைவர் மட்டும் வச்சுட்டு மற்றவங்களை இது பண்ணிக்கணும் ஒன்லி அட்மினு கொடுத்திக்கணும் ஆனால் எந்த அளவு இண்டிசன் நடந்து கொள்ள பேரண்ட்ஸ் இருக்காங்க இப்போ தெரிஞ்சு கொள்றேன் பார்ப்போம் இதுக்கு நடுவுல தீர்ப்பு சொல்றேன்னு வந்த ஒரு நாட்டாம அவர் சொன்ன தீர்ப்பையும் ஒரு கேளுங்களேன் அந்த தீர்ப்பும் சரி வருமாண்டு நான் என்ன விஷயம்டா எல்லாத்துக்கு காரணம் நம்மால் சாகரா பாத்ரூம் போறேன் மட்டும் பாத்ரூம் போவே இந்த சிமாக்கு பட்டம் கிழிச்சிக்க மாட்டான் சிமாக்கு பட்டம் கிழிச்சி என்ன தலை சாகரா பாத்ரூம் போறதால அந்த பட்டம் கிழிச்சதெல்லாம் பிரச்சனை அவள மகளுக்கு பம்பஸ் கட்டி விட்டிருந்தா இந்த நம்ம அவள் பாத்ரூம் போய்க்க மாட்டான் அப்ப அது சாகரோட உம்மாட போல இவனுக்கு ஒரு பட்டத்தை செஞ்சு முடிச்சிருந்தா இவன் அவள பட்டத்தை போய்க்க மாட்டான் அது சிமாக்கிட வாப்பட போல இது எல்லாத்துக்கும் முன்னே டீச்சரு ஸ்கூலுக்கு போயிட்டாண்டா பிள்ளைகள் பட்டம் கிழிச்சிக்காது அது டீச்சரை போல ஆக மொத்தத்தில் எல்லாருலையும் போல இருக்குவே இந்த பட்டம் கிழிச்ச கேஸ்ல இந்த நம்மட சிமாக்கு இருக்கானல்ல சிமாக்கு என்ன கதைச்சு போட்டிருக்கானன்றதையும் கொஞ்சம் பாருங்க சிமா கதைக்கன் மகளோட பட்டத்து உடைக்கல நான் தொட்டு பாட்டம் உடைஞ்சிட்டு அது எனக்கு நீங்க எம்பட்டு கதை கதைக்கீங்க சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி கதைக்குன்னு தெரியாவா நான் எனக்கு தெரிஞ்சவன் சொல்லிங்க நான் தெரிஞ்சதை கண்டா நாளைக்கு அவ ஸ்கூலுக்கு வரது தெரிஞ்சு காட்டும் பாருங்க நீங்களும் உங்களுக்கும் தெரிப்பேன் ஆறா போடுச்சு இந்த சுமாக்கு என்ன கழிச்சு போட்டிருக்காங்க கொஞ்சம் பாக்கலாம் சுமாக்கு கொஞ்சம் பாப்பாக்கும் நான் சொல்ற கதைக்கன் சிமாக் தான் ஐலாண்ட்ல பட்டத்தை படிச்சு பிச்சேன் அவர் இப்ப பிக்கலன்னு போய் சொல்றேன் இது பற்றி ஊர்ச்சனம் என்ன கதைக்கிறன்றதையும் தோத்து வச்சிருக்கேன் ஒரு பாருங்க கதை இந்த சிமாக்கு சதுரா ஜுதானா சகுலா ஆப்தாப் எல்லாரும் ஒரு ஊரை சேர்ந்தார்கள் அவங்களுக்குள்ள ஒற்றுமை என்னன்னா அவங்க எல்லாரும் ஒரு ஊரை சேர்ந்தார்கள் அப்ப என்னத்தை பேசுற பட்டம் இல்லாட்டி எப்படி படிக்கிற ஆனா நாங்க படிக்கிற படிப்பு படிச்சது அப்புறம் பட்டம் வார அது என்ன சுதானா உங்களோட ஊர்ல பட்டத்தோட படிக்கிறேன் அது எங்கட ஊரு காக்களுக்கு தான் தெரியும் பெரிய பட்டம் அதுக்கு என்ன பட்டம் அதான் சதுரோட பாப்பா செஞ்சுட்டு வர சொல்லிக்கா அந்த சிமாக்கு பாப்பாக்கு தான் தெரியும் எப்படி செய்யணும் பட்டத்தை சதுரோட பாப்பா அவள் சதுரோட அம்மாவை கூப்பிடல அவள் பாப்பாவை தான் கூப்பிடுறாள் சதுரோட பாப்பா தான் அவளுக்கு பட்டம் செய்யணுமா சிமாக்கிட பாப்பாக்கு தான் இதுக்கு பிறகு ஒன்று நடக்கும் பாருங்க ஒரு மீட்டிங் கொண்டு அந்த மீட்டிங்ல என்ன ஊத்து நடக்கும் யாருக்கும் தெரியாது ஆனா பட்டம் பெரிய பிரச்சனையா தான் இருக்கு நம்ம நாட்டுல நான் சொன்ன 3 பட்டத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க வடக்குளூரும் பட்டத்துல வரந்த பேரரிட்ட பட்டம் வாங்க நம்ம பட்டதாரிகள் மறுத்தது இந்த கடைசியா சிமாக்கிட சாராட பட்டம் வந்திருக்கு இன்னும் என்னென்ன பட்டம் பெற போதோ என்னவோ தெரியா ஆனா இந்த சப்போர்ட் கோழிக்கடை மன்சூர் மாமாக்கு தான் நான் சொல்லி போட்டேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க இல்லாட்டி ஸ்ட்ரைக் பண்ணுவேன் கட்டாயம் கோழிக்கடையில நான்